கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்க கிருபை செய்தபடினாலே கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்து வருகிறார். அதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அவைகளை பிரயோஜனமாக்கி கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு இந்த மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம், நமக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணினார். அதை தான் கடந்த வாரம் நாம் தியானித்தோம். ஆண்டவர் நமக்கு நன்மையானவைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானவைகளை கொடுக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய தேவைக்கான காரியங்களை ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறோம், அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். சில நேரங்களிலே அது தாமதமானாலும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை அவர் நிச்சயமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தேவைகளை, நமக்கு தேவையான நன்மைகளை நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். வேதத்திலே அப்படி வேண்டிக் கொண்ட அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானவைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம் கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் அந்த வேண்டுதலை கேட்டு அவரை ஆசீர்வதிக்கிறார். வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாபேசை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். யாபேஸ் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தீமையான காரியங்களுக்கு, துக்கமான காரியங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அவர் அந்த யாபேசனுடைய வாழ்க்கையிலே அவைகளை எல்லாம் மாற்றி நன்மையானவைகளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு குஷ்டரோகியை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த குஷ்டரோகி தன்னுடைய அந்த வியாதி நீங்கும்படி ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். அந்த வேண்டுதலை கேட்டு ஒரு நன்மையான காரியத்தை அங்கு செய்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அங்கு ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய வேலைக்காரன் மிகுந்த திமிர்வாத நோயோடு கூட கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அங்கு சுகமாக்குகிறதை பார்க்கிறோம். அதே போல அநேக காரியங்களை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை, உங்களுக்கு தேவையான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவைகளை வைத்து நீங்கள் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்டு அவர் நன்மையானவைகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அங்கு தானியேலுடைய ஜெபத்திற்கு அப்படிதான் பதில் கொடுக்கிறார். அதை வாசிக்கும் பொழுது அது தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும். அவையெல்லாம் நாம் செய்யாமல் நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் பாவமான காரியங்களிலோ அல்லது தேவனை வேதனைப்படுத்துகிறவர்களாகவோ நாம் இருந்து நாம் வேண்டிக் கொண்டால் நம்முடைய அந்த வேண்டுதலை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது
இந்த தானியேலை போல ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்வார், நீ மிகவும் பிரியமானவன் அல்லது நீ மிகவும் பிரியமானவள், உன்னுடைய ஜெபத்திற்கு உன்னுடைய வேண்டுதலுக்கு அங்கு பதில் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய வேண்டுதலுக்கும் அவர் பதிலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையானவைகளை அவர் நிச்சயமாய் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நாம் வேதத்திலே அநேக காரியங்களை அப்படியாய் நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் அன்றைக்கு மாத்திரமல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்மையானவைகளை எதிர்பார்க்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கே ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வேண்டுதலை செய்ய ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரியமில்லாத காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை அகற்றி போட்டு பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் மாறி உங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வைக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை கேட்டு நன்மையானவைகளை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் இந்த ஜெபத்திலே காணப்படுவீர்களானால், உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் தெரியப்படுத்துவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாக நன்மையானவைகளை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரே உடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, நன்மைக்கான ஆண்டவரே காரியங்களுக்காக அவர்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் இறங்கி அவருடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வீராக, நன்மையான ஈவுகளை கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் நீர் மாற்றும். உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தருவார். ஆமேன்.